செந்தில் பாலாஜி ஏன் தலைமறைவானார்? அருவருப்பா இல்லையா அந்த கட்சிக்கும் செந்தில் பாலாஜி? இட்ஸ் அ ஷேம்ஃபுல் திங் ஆன் த பார்ட் ஆஃப் த டிஎம்கே அண்ட் செந்தில் பாலாஜி. ஏன்னா அசிங்கம். கடந்த சில நாட்களாகவே முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. அவர் சொன்னதுக்கு முரணாகவே அவர் பேசுறாரு. திமுக கூட அந்த தோழமை இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. நம்பகத்தன்மை மிக்க ஒரு தலைவர் முற்றிலும் தன் நம்பகத்தன்மை இழந்து நிற்கிறார். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். செந்தில் பாலாஜி ஏன் தலைமறைவானார்? அருவருப்பா இல்லையா அந்த கட்சிக்கும் செந்தில் பாலாஜி? இட்ஸ் அ ஷேம்ஃபுல் திங் ஆன் த பார்ட் ஆஃப் த டிஎம்கே அண்ட் செந்தில் பாலாஜி. ஏன்னா அசிங்கம். மரியாதை இருந்தால் லுக்கவுட் நோட்டீஸ் கொடுத்த உடனே வெளியில் வந்திருக்கணும். நான் ஒன்றும் எங்கேயும் ஓடலை, இங்கே தான் இருக்கேன். ஆனால் அதையும் மீறி 5 நாளாக காணாமல் போயிருக்காங்க. ஏதோ ஒரு அட்டம்ப்ட் நடந்திருக்கு. லுக்கவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர், தேடப்படும் குற்றவாளிக்கு இணையானது. இதை விட அவமானம் திமுகவுக்கு எதுவுமே இருக்கும். எங்கேயும் ஓடவும் முடியாது. முதல்ல ஃபார் எவர் யூ கான் பி ஆன் ஹைடிங் அண்ட் ரன்னிங். ஏன் பயந்து ஓடுறீங்க? வை ஆர் யூ ஆன் த ரன்? தமிழக போலீஸ் நினைச்சா அவங்களை கைது பண்றது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை இதெல்லாம் கதை. ஏவாவேலு அவர்களை எடுத்துக்கிட்டாலுமே சிங்கப்பூர்ல இருக்கிறாரு அப்படிங்கிறத அது இன்னும் மோசமான கேஸ் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ரெய்டு பண்ணுறாங்க, அப்புறம் எஸ்கேப் போய் ஓடுறாரு. இல்லாத வியாதிலாம் இருக்குன்றாரு. 12 நாள் டைம் கேட்குறாரு. அப்போ இவங்கெல்லாம் மந்திரிகள்லாம் தலைதெறிக்க ஓடுறாங்க. கடந்த சில நாட்களாகவே முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. அவர் சொன்னதுக்கு முரணாகவே அவர் பேசுறாரு. திமுக கூட அந்த தோழமை இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. நம்பகத்தன்மை மிக்க ஒரு தலைவர் முற்றிலும் தன் நம்பகத்தன்மை இழந்து வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தமிழக இறையாண்மைக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா தமிழக இறையாண்மைன்ற வார்த்தையை தப்பான வார்த்தை. நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். சார், ஒரு கடந்த நம்ம சந்தித்ததுக்கு அப்புறம் கடந்த ஒரு 10 நாட்களாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக தாவேக்காவோட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பார்த்தார்கள். அங்கே ஒரு குதிரை பேரம் நடந்தது அப்படின்னு திமுக தரப்பில் அதிரடி கைது நடவடிக்கைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவாக இருக்கிறாரு, அவரோட தம்பி தலைமறைவாக இருக்கிறாரு. இது தலைமறைவாக இருக்கிறாங்களா, இல்லை தலைமறைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வராங்களா? அதை எப்படி எடுத்துக்கலாம்? முதல்ல இந்த குதிரை பேரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 8 பேர் 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணாங்க, 35 கோடி வரைக்கும் பேசினாங்கன்னு. அதில் ஒருத்தர் மீடியாவுக்கு நன்கு அறிமுகமானவர், திருநாகர்ஸ். அவர் ஒப்பீனியன் போல்ஸ்லாம் எடுக்கக்கூடியவர். நெருப்பு இல்லாமல் புகையாது, ஏதோ சம்திங் ஹேப்பன். இவங்கெல்லாம் ரொம்ப எளிய மனிதர்கள்னு பார்வைக்கு தெரியுது. எளிய மனிதர்கள் தான். இவங்கள வச்சா ஆட்சியை கவிழ்ப்பாங்கன்றாங்க. அப்படி ஒதுக்கி தள்ள முடியாது. ஏதோ ஒரு அட்டம்ப்ட் நடந்திருக்கு. அதில் 2 அல்லது 3 பேர் அசோக், செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார், அவங்க 2 பேருக்கும் தொடர்பில் இருக்கவங்கன்னு தெளிவாக எல்லாருக்குமே தெரியும். அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் விசாரணைக்கு கூப்பிட்டா 2 பேரும் வரமாட்டேன்றாங்க. 2 பேரும் முன்ஜாமீன் கோரியிருக்காங்க. இதை விட கேவலம் என்னென்னா, லுக்கவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கு தமிழ்நாடு போலீஸ். லுக்கவுட் நோட்டீஸ்னால் எக்ஸிட் பாயிண்ட்ஸ், நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய அத்தனை பகுதிகளும், ஆல் ஏர்போர்ட்ஸ், போர்ட்ஸ், சீ போர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், சில இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய சில ரயில்கள் இருக்கின்றன. அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. வெட்கக்கேட்டின் உச்சம். லுக்கவுட் நோட்டீஸ் வழக்கமாக கொடுங்குற்றவாளிகள், தீவிரவாதிகள், மிகப்பெரிய அளவில் மோசடி செய்தவர்கள், அவங்களுக்கு எதிராக தான் லுக்கவுட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. லுக்கவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர், தேடப்படும் குற்றவாளிக்கு இணையானது. அதுக்கு ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர் கிடையாது, பட் ஆன் பார் வித் தட். உண்மையிலேயே இவர்களுக்கு ஏதாவது சுயமரியாதை இருந்தால் லுக்கவுட் நோட்டீஸ் கொடுத்த உடனே வெளியில் வந்திருக்கணும். நான் ஒன்றும் எங்கேயும் ஓடலை, இங்கே தான் இருக்கேன். ஆனால் அதையும் மீறி 5 நாளாக காணாமல் போயிருக்காங்க. சம்மன்ஸ் அனுப்பியும் வரல. இப்போ முதல்ல அசோக் ஜாமீன் கோர்ட்னாரு. இப்போ அவர் தம்பி அண்ணன் செந்தில் பாலாஜியும் போட்டிருக்காரு. இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் வருது. முன்ஜாமீன் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்லாம் கோர்ட் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். பட் லுக்கவுட் நோட்டீஸ் கொடுக்கறதுன்றது கேவலம். ஒரு அரசியல் கட்சியோட பிரமுகர் செந்தில் பாலாஜி முன்னாள் மந்திரி, சிட்டிங் எம்எல்ஏ, சமூகத்தில் விஐபி அந்தஸ்தில் இருக்கவர். அசோக்குக்கு எதிராக கொடுத்தா கூட ஓகே, அசோக் எந்த பதவியிலையும் இல்லை, திமுக உறுப்பினரானு கூட தெரியாது. பட் செந்தில் பாலாஜி இஸ் சிட்டிங் டிஎம்கே எம்எல்ஏ அண்ட் ஃபார்மர் மினிஸ்டர். ஜெயலலிதா கிட்டே மந்திரி இருந்தார், ஸ்டாலின் கிட்டே மந்திரி இருந்தார். அவருக்கு எதிராக லுக்கவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா இதை விட அவமானம் திமுகவுக்கு எதுவுமே இருக்க முடியாது. திமுக தலைமை அவர் அறிவுறுத்தி இருக்கணும், போய் அப்பீர் ஆகுங்கன்னு. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, 14-15 ஆண்டுகளுக்கு முன்பு 2011 ஜெயலலிதா
ஜெயிச்சு முதலமைச்சரான ஒன்று முதல் ஒரு வருட காலத்துக்குள்ளே 2012 வாக்கில் என்று நினைக்கிறேன் அன்றைய மத்திய மந்திரி மு க அழகிரியோட மகன் துரை தயாநிதி ஏதோ ஒரு வழக்கில் சிக்கினார். அவரை போலீஸ் தேடியது. கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 மாதங்கள் தேடினாங்க. அதுக்கு பிறகு தான் அவர் சரண்டர் ஆனார். அப்போ திமுகவுக்குள்ள மறைந்த தென்சென்னை மாவட்ட திமுக தலைவர் டி நகர் எம்எல்ஏ ஜே அன்பழகன் ஒரு கூட்டத்திலேயே பேசினார். நான் இருந்தேன் அந்த கூட்டத்தில். பொதுக்குழு கூட்டம், நாங்கள் மாடியில் உட்காந்துருந்தோம். திமுக பொதுக்குழுவில் சொன்னார், எதுக்காக பயந்து ஓடணும், இது கட்சிக்கு அவமானம். முதல்ல வந்து போலீஸ் முன்னால் ஆஜராக சொல்லுங்கள், கலைஞர் வந்து பேரனை ஆஜராக சொல்லி வலியுறுத்தணும் அப்படின்னு ஜெய அன்பழகன் பேசினார். வெளிப்படையாகவே பேசினார். ஒரு உண்மையான திமுககாரன் பயந்து ஓட மாட்டான். அவன் அரசியல்வாதி அடிப்படையில். இந்த பிரச்சனை அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், அரசியல் பிரச்சனை. இது ஒன்றும் பெரிய தலைப்புற குத்தம்லாம் கிடையாது. எதுக்கு பயந்து ஓடுறாங்க? அப்போ என்னமோ தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. சரி, ஆனால் இவங்க தரப்புலேருந்து வந்து இது ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிற ஜோடிக்கப்பட்ட வழக்காகவே இருக்கட்டும். அரசியல்வாதியாக மாறினீங்கன்னா ஜோடிக்கப்பட்ட வழக்கு வரும். ஜோடிக்கப்பட்ட வழக்குன்றது ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போம். ஜோடிக்கப்பட்ட வழக்காக இருந்தால் கூட நீ ஓடக்கூடாது. பெரும்பாலான கேஸ் அரசியல்வாதிகளுக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்காக வரும். அப்பயும் நீ பயந்து ஓடக்கூடாது. பயந்து ஓடவே கூடாது. இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட வந்து 10 எம்எல்ஏக்கு மேலே வந்துட்டு பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க திமுக தரப்பினர் அப்படின்னு பல நாட்களுக்கு முன்னாடியே பெரிய கட்டுரையாலாம் வந்து முக்கியமான பத்திரிகைகள்ல ஆபரேஷன் எஸ்லாம் சொன்னாங்க. அப்ப நடவடிக்கை எடுக்காம ஒருவேளை அப்பையிலேருந்தே அவங்க வந்துட்டு இல்ல அப்ப இருந்தே அவங்க எல்லாம் வந்து மானிட்டரிங்ல இருந்தாங்க, ஷேடோவில் இருந்தாங்க. இப்போ எவிடன்ஸோட மாட்டிருக்காங்க. இந்த டீம் உட்காந்து 2 ஹோட்டலில் ஈசிஆரில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் லாபியில் உட்காந்து பேசுறது, அப்புறம் லே மெரிடியன் ஹோட்டலில் ஏர்போர்ட் பக்கத்தில் இந்த டீம் அரெஸ்ட் ஆனவங்கெல்லாம் பேசின வீடியோஸ்லாம் இருக்குது. அவங்க டிரைவர் முதற்கொண்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏதோ நடந்திருக்குது, இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த டீம் வந்து என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு நாம் நம்புவதற்கு பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்புறம் இந்த கைது பண்ணவங்களுக்காக என்ஆர் இளங்கோ, திராவிட முன்னேற்ற கழகத்தோட முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர், மூத்த வழக்கறிஞர், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒன் ஆஃப் த லீடிங் லாயர்ஸ் என்ஆர் இளங்கோ, அவர் வராரு. அவர் ஒன்றும் சும்மா வரமாட்டார், பணம் கொடுத்தாலாம் மட்டும் வரமாட்டார். அவர் ஒரு நல்ல லாயர். இட்ஸ் அ ரீசனபிள் மேன், இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அவர் பர்சனலாக அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து இந்த மாதிரி கேஸில் அப்பியர் ஆகிறாருன்னா டிஎம்கேக்கு ஏதோ கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அல்லது வந்திருக்கிற கெட்ட பேரை துடைக்கிறதுக்கு தான் என்ஆர் இளங்கோ வராருன்னு அர்த்தம். என்ஆர் இளங்கோ வராருன்னா தே ஹேவ் சம்திங் டு ஹைட். அஸ் அ லாயர் அவர் எந்த கிளைண்ட்டுக்கு வேணால் அப்பியர் ஆகலாம். அது நான் அதை குறை சொல்லலை. பர்சனலி என்ஆர் இளங்கோ இஸ் அ பர்ஃபெக்ட் டீசென்ட் மேன். எனக்கு நல்லா தெரியும் அவரை. என்ன சொல்ல போனால் மனசாட்சிக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர். பொய் சாட்சி ஜோடிக்கிறது இதெல்லாம் செய்ய மாட்டாருன்னு நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் அப்பியர் ஆகிறாருன்னா வந்து டிஎம்கேக்கு பொலிட்டிக்கலாக ஏதோ கம்பல்ஷன் இருந்தால் தான் என்ஆர் இளங்கோ அப்பியர் ஆவார். ஓகே, அது கூட வந்து நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், நீங்கள் அதை கூட நிராகரிக்கலாம். செந்தில் பாலாஜி ஏன் தலைமறைவானார்? அருவருப்பா இல்லையா அந்த கட்சிக்கும் செந்தில் பாலாஜிக்கும்? ஏன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த ஒரு மனிதர், ஒரு பாலிட்டிஷியன், எக்ஸ் மினிஸ்டர், சிட்டிங் எம்எல்ஏ. இட்ஸ் அ ஷேம்ஃபுல் திங் ஆன் த பார்ட் ஆஃப் த டிஎம்கே அண்ட் செந்தில் பாலாஜி. ஏன்னா அசிங்க இது. ஒரு நீரவ் மோடி மாதிரி, விஜய் மல்லையா மாதிரிலாம் நீ ஒன்றும் தப்பிச்சு ஓடிட முடியாது, எங்கேயும் ஓடவும் முடியாது. முதல்ல ஃபார் எவர் யூ கான் பி ஆன் ஹைடிங் அண்ட் ரன்னிங். ஏன் பயந்து ஓடுறீங்க? வை ஆர் யூ ஆன் த ரன்? அசிங்கமாக இல்லையா? லுக் அவுட் நோட்டீஸ்ன்றது இட் இஸ் ஆஸ் குட் அஸ் டிக்ளேரிங் அஸ் அ ப்ரொக்ளைம்ட் அஃபண்டர். பட் தமிழக போலீஸ் நினைச்சா அவங்களை கைது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பண்ணுறது இல்லை அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் முடியல அவங்களால தான். ஆக்சுவலாக அவங்களால கைது பண்ண முடியல. இதெல்லாம் கதை. தமிழ்நாடு போலீஸ், ஸ்காட்லாண்ட் யார்டு நினச்சா கைது பண்ணலாம், அதெல்லாம் கதை, நான்சென்ஸ். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களால முடியல. அவங்க அதே ஹைடிங். மறந்துடாதீங்க, அவர் அசோக்குமார் வந்து ஈடிக்கே அல்வா கொடுத்துட்டு 1.5 வருஷம் தலைமறைவாக இருந்தவர். அவங்கெல்லாம் ஜெகஜால கில்லாடிகள். உண்மையிலே போலீஸால் அவங்களுக்கு பிடிக்க முடியல. பட் ஃபார் எவர் நீ தப்பிச்சு ஓட முடியாது. சட்டத்தின் பிடியிலேருந்து எவர் ஒருவரும் நிரந்தரமாக, அதுவும் விஐபிஸ், சாமானிய மனிதன் கூட சில நேரங்களில் தப்பிச்சு ஓடிடலாம். விஐபிஸால் தப்பிச்சு ஓடவே முடியாது. பிகாஸ் யுவர் ரூட்ஸ் ஆர் ஹியர் அண்ட் யூ ஆர் இன் திஸ் டிஜிட்டல் வேர்ல்டு, எவ்ரி ஒன் இஸ் நேக்கட். அதனால் அப்படிலாம் யாரும் தப்ப முடியாது. ஒயர் ஹைடிங். கொஞ்ச நாளைக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப். இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் என்ன? இமேஜ் கொலாப்ஸ் ஆகுது இல்லை? அசிங்கமாக இல்லையா? லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறதுன்றது உங்களுக்கு கேவலமாக இல்லையா? நான் தான் சொல்லணேன். அவர் ஜெய அன்பழகன் சொன்ன மாதிரி வந்து எதுக்கு பயந்து ஓடணும்? கட்சிக்கு அசிங்கம்னார் அவர். உண்மையான திமுககாரன், உண்மையான அரசியல்வாதி, பர்ஃபெக்டாக சொல்லணும்னா இப்போ ஜெனுயன் டிஎம்கே கேடர் ஆர் லீடர், ஒரு உண்மையான திமுககாரன் இப்படிலாம் பயந்து, செந்தில் பாலாஜி மாதிரி பயந்துலாம் ஓட மாட்டான். அவன் எதிர்கொள்ளும். என்ன தலையை சீவிடுவேன் நீ? அதான பாலிடிக்ஸ். இட்ஸ் ஃபண்டமெண்டலி இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கேஸ். ஈடியிலேயே நம்ம பார்த்துட்டோம். ஒரு இது பொன்முடி அவர்கள் எப்படி ஈடி அணுகுனாங்க, இவர் எப்படி ஈடி அணுகுனாருங்கிறது தெரியும் நமக்கு. அப்புறம் நெஞ்ச போச்சு அழுதாரு. அதே போய் கோஆப்ரேட் பண்ணார். பொன்முடியை அரெஸ்ட் பண்ணல. பார்ட் ஆஃப் கேம் இது. தப்பு பண்ணும்போது தெரியலையோ, பயந்து ஓடும்போது தெரியுதுல்ல. இந்த பயம் பயந்து ஓடும்போது இருக்க பயம் தப்பு பண்ணும்போது தெரிஞ்சிருக்கணும்.
நான் உண்மையிலே அவர் பயந்து அவர் தலைமறைவாவார்னு எதிர்பார்க்கல செந்தில் பாலாஜி, டு பி ஃப்ராங்க். நான் அவர் ஃபேஸ் பண்ணுவார்னு நினச்சேன். நான் உண்மையிலே நினச்சது செந்தில் பாலாஜி அவர் வந்து லிங்க்டுன்னு தகவல் வந்தப்போ நான் என்ன நினச்சேன்னா அவர் கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிலாம் ஓட மாட்டார். சம்மனுக்கு கூட முதல் சம்மனுக்கு வரமாட்டார். அது எல்லா அரசியல்வாதிகளுமே பிகு பண்ணுவாங்க, அந்த ஒரு இது காமிச்சிப்பாங்க, அவங்க கெத்து காமிப்பாங்க. பட் செகண்ட் சம்மனுக்கு வந்துடுவார் அவர், அல்லது இன்னொரு டைம் கேட்பார், வந்துடுவார். பட் எப்பயுமே அணுகப்படக்கூடிய ஒரு மனிதராக, காவல்துறையால் அணுகப்படக்கூடிய மனிதராக, எந்த நேரம் விரும்பினாலும் காவல்துறை அவரை நேரில் சந்திக்கலாம், தேவைப்பட்டால் கைது செய்யலாம், அவைலபிலிட்டி கொடுப்பார் அவர். தப்பிச்சு தலைமறைவாக ஓடுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங். அதே மாதிரி இப்போ ஏவா வேலு அவர்களை எடுத்துக்கிட்டாலுமே வந்து சிங்கப்பூரில் இருக்கிறாரு அப்படிங்கிறத அது இன்னும் மோசமான கேஸ் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரெய்டு பண்ணுறாங்க, அப்புறம் எஸ்கேப் ஆகி ஓடுறாரு, இல்லாத வியாதிலாம் இருக்குன்றாரு, 12 நாள் டைம் கேட்குறாரு. அப்போ இவங்கெல்லாம் மந்திரிகள்லாம் தலைதெறிக்க ஓடுறாங்கல்ல. செந்தில்பா ஓகே, நம்ம வேலுவாது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இருக்குன்றதை வக்கீல் மூலமாக சொல்லிட்டார், சிங்கப்பூரில் இருக்கேன்னு சொல்லிட்டார். அவர் தலைமறைவாக போகல, அவர் வந்து இப்போ வக்கீல் மூலமாக நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. டைம் கொடுக்குறாங்க, 10 நாள்ன்றது இன்னும் 10 நாள் கூட கொடுப்பாங்க. இவர் அப்சல்யூட் அப்ஸ்காண்டிங், அண்டர் கிரவுண்டில் இருக்கார். அசிங்கம் இது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த ஒருத்தர் இம்மிடியேட்டாக சர்ஃபேஸ் ஆகிருக்கணும், வெளியில் வந்திருக்கணும். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இணைத்து தாவேக்கா ரிவெஞ்ச் மோடில் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இது நம்ம அப்படி தான் கன்சிடர் பண்ணுமா? ஏன்னா தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்து எதிர்க்கட்சியினர் வைக்கும் பொழுது அவங்களை அமைதிப்படுத்துவதற்காக இந்த விஷயத்தை வந்து தாவேக்காவினர் பண்ணுறாங்க, ஐ மீன் தமிழக அரசு பண்ணுது அப்படிங்கிற அந்த வாதத்தை எப்படி எடுத்துக்கலாம்? இந்த 2 பேர் விஷயத்தில் அப்படி எடுத்துக்க முடியாது. மற்றவங்க விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாது. இந்த 2 பேர் விஷயத்தில் அப்படி எடுத்துக்க முடியாது. உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும், உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடிக்கிறார்கள். நீ தப்பு பண்ணலான்னா ஏன் ஓடுற? என்னோட ஒரே கேள்வி, சிம்பிள் கொஸ்டின் அதுவும். பாலிட்டிஷியன்ஸ் வில் நெவர் ரன் அவே. நீ எங்கே போய் ஒழிஞ்சுப்ப? நான் கேட்குறேன். முடியவே முடியாது. முதல்ல காமன் மேனாக ஒழிய முடியாது போது நீங்கள்லாம் ஹை ப்ரொஃபைல் பீப்புள் எங்கே போய் ஒழிஞ்சுப்போ? ரெண்டாவது உங்களால் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கவும் முடியாது. அப்போ இந்த நம்பிக்கையின் பேரில் தான் வந்துட்டு முக ஸ்டாலின் அவர்கள் இந்த 6 மாதத்தில் ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிறாரா? தட் ஐ டோன்ட் நோ. அது வந்து அவங்க இந்த கவிழ்ப்பு நடவடிக்கை ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததான்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் அதை பற்றி எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. பீயிங் எ மெச்சூர்டு பாலிட்டிஷியன் அவர் இதை செஞ்சுருக்க மாட்டாருன்னு நம்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பேர் கேட்டுரும், அப்படியே கவுத்தாலும் தான் திரும்ப வரப்போகிறதில்ல, இதோட மோசமாக தான் திமுக தோக்குன்ற புரிதலும் அவருக்கு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அதனால் வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நம்ம எப்போவுமே எதிரிக்கு தான் கொடுக்கணும். எதிரினா எதிர் தரப்புக்கு கொடுக்கணும். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி கவுந்துரும், ஏதோ கவுந்துரும், அதோ கவுந்துரும், நாளைக்கு கவுந்துரும், இன்றைக்கி கவுந்துரும், முதல்ல 6 மாதத்தில் கவுந்துரும், அப்புறம் 3 மாதத்தில் கவுந்துரும், அப்புறம் கடைசியாக கல்யாண வீட்டில் பேசும்போது வந்து மொத்தத்தையும் கல்யாண வீட்டில் தான் பேசுகிறாங்க. 3 எந்த நேரமும் கலைஞ்சிரும், தயாராக இருங்கள்னாரு. அடுத்த நாள் 3 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் நான் இப்பயும் நம்புகிறேன், அவருக்கு தெரிஞ்சு இது நடந்திருக்குமான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் நான் நம்புகிறேன். ஏன்னா இது வெளியில் தெரிஞ்சுன்னா இல்லை, அந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு எல்லாருமே சொன்னாங்க அதை செய்யலை, அவர் அதை செய்யலை. அதனால் ஸ்டாலின் அதை செய்ய மாட்டார்னு நான் நம்புகிறேன். அன்லஸ் எவிடன்சஸ் நம்ம நினைப்புக்கு எதிராக வர வரைக்கும் நம்ம நம்பி தான் ஆகணும். நிச்சயமாக. இப்போ 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும்னா திமுக சொன்னது போய் இப்போ இபிஎஸ் அவர்களும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. மாற்றி பேச வேண்டியதான். கலைஞ்சிரும்னு இப்போ உதயநிதி போய் வந்து கல்யாண வீட்டில் கலைஞ்சிரும்ன்றாரு, தாலி கூட யாரில் கலைஞ்சிரும்ன்றாரு. சிரிக்கிறாங்க உட்காந்துங்க எல்லாரும். 3 மாதத்தில் கலைஞ்சிரும், 6 மாதத்தில் எப்போனா கலையன்றாரு. கல்யாணமே நடக்குள்ள கலைஞ்சிரும்னு என்ன அர்த்தம்? ஆபாசமாக பேசுகிறத நினைக்க வேணாம். கல்யாண வீட்டில் போய் உட்காந்துட்டு இப்படிலாம் பேசுகிறது அருவருப்பா இல்லையா? இவ்வளோ பெரிய கட்சியோட தலைவருக்கு, எதிர்கட்சி தலைவருக்கு பிரச்சனை வைத்தறிச்சல் தான். எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் எல்லா சிக்கல்களுக்கும் ஒரே ஒரு காரணம் தான், தேர்தல் முடிவுகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தால் இன்னமும் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. அந்த ஸ்டொமக் பர்னிங்கில் தான் இவ்வளவும் நடக்குது. அவ்வளோ பெரிய பாரம்பரியமிக்க கட்சி, அனுபவமிக்க தலைவர் ஸ்டாலின், அவரோட கண் பார்வையிலே எத்தனையும் நடக்குது. அவர் லண்டனில் போய் மகனுடைய பேரனுடைய பட்டமளிப்பு விழாக்கு போயிருக்காரு. 18-15 நாட்களில் திரும்புகிறார். அவர் நலமுடன் திரும்ப வேண்டும் அவர். பட் கட்சி இன்றைக்கி போகிற போக்கு வந்து தற்கொலை பாதையில் திமுக போய் கொண்டிருக்கிறது. தனி மனிதன் தற்கொலை உணர்வு வந்தால் அவனுக்கு சிகிச்சை கொடுக்கலாம். ஒரு கட்சிக்கே தற்கொலை உணர்வு வந்தால் என்ன செய்வதுன்னு எனக்கு புரியல. இட்ஸ் சூசைடு பாலிடிக்ஸ். டிஎம்கே பண்ணுறது சூசைடு பாலிடிக்ஸ். ஆளை விடாமல் தினம் ஒரு இம்சை கொடுத்துட்ருக்காங்க. இது இவங்களுக்கு எதிராக தான் பூமராங்க ஆகிட்டுருக்கா ஆகும். நாளைக்கு உண்மையான மக்கள் பிரச்சனைகளுக்காக இவங்க போராடும் போது இவங்களை மக்கள் சீண்ட மாட்டார்கள் என்ற குறைந்தபட்ச புரிதல் அவர்களுக்கு இல்லை. இது மிகவும் துரதிருஷ்டவசமானது. ஆட்சியில் இருக்கும்போது முக ஸ்டாலின் அவர்களை வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவர் பார்க்கறதில்ல, அவர் சுற்றி இருக்கிற எக்கோசிஸ்டம் வந்து இங்கே ஆட்சி நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் மற்ற எந்த மீடியமையும் பார்க்கறதில்லன்னு சொன்னாங்க. இப்போ ஆட்சி கலந்த பிறகும் ஆட்சி இல்லாத டைம்லேயும் அவர் பார்த்துருக்க மாட்டாரா? இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு அவர் பார்த்தாரா பார்க்கலையா நமக்கு தெரியாது மேடம். அவர் பார்த்தாலும் பார்க்கலனாலும், அவர் காதுக்கு கொண்டு போனாங்கனாலும் போகலனாலும் அவர் தான் பொறுப்பு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா.
ஒருத்தன் உன்னை ஏமாத்துறான்னா அதை நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் முதல் குற்றவாளி. சுற்றி இருக்கவன் ஏமாற்ற தான் செய்வான். அவன் சம்பாதிக்கிறதுக்கும் அவனுடைய வசதிகளை பெருக்கிக்கிறதுக்கும் கீழே சிந்தி கிடக்கின்ற நெல்மணிகளை பொறுக்குவதற்கும் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள், யாராக இருந்தாலும். உங்களுக்கு எங்கே போச்சு? எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ பெரிய அனுபவசாலி. திடீர்னு வந்து இப்போ விஜய் அப்படி நடந்துக்கிட்டாருன்னா எனக்கு புரியுது. அவர் 2.5 வருஷம் தாங்க ஆகுது, அவருக்கு ஒன்றும் அனுபவம் இல்லைன்னு. 50 வருஷம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்தவர். அந்த கட்சி சந்திக்காத தோல்விகளும் இல்லை, அந்த கட்சி சந்திக்காத வெற்றிகளும் இல்லை. அப்படி இருக்கும்போது பதவியில் இருக்கும்போது சுற்றி இருக்கவங்களாம் ஏமாற்ற தான் செய்வான். நீங்கள் ஏன் அதை கண்டுக்காம விட்டீங்க? உங்களால் ஏன் அதை தடுக்க முடியல? உங்களுக்கு எங்கே போச்சுன்ற கேள்வி தானே வரும். அப்போ அன்றைக்கி நடந்தது தான் இன்றைக்கி நடக்குதுன்னு. செந்தில் பாலாஜியை முதல்ல வந்து முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் அவர் தான். அவர் வந்து அறிவுறுத்தி இருக்கணும், பாலாஜி போய் நீங்கள் அப்பியர் ஆகுங்கன்னு. அசோக் ஓடுறாருன்னா ஓட்டம், அவர் ஒன்றும் திமுக கிடையாது. நான் தான் சொல்கிறேன், உண்மையான திமுககாரன் செந்தில் பாலாஜி மாதிரி ஒளிந்து ஓட மாட்டான், அவன் எதிர்கொள்வான். அது அப்படிப்பட்ட கட்சி. அப்படியே நடந்து வந்தோம்னா திருமாவளவன் அவர்கள் பேசினது தான் இப்போ வந்துட்டு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. கடந்த சில நாட்களாகவே வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குது, அவர் சொன்னதுக்கு முரணாகவே அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறப்ப ஒரு ஆடியன்ஸை நம்ம பார்க்குறப்ப அது தோணுது. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, திமுகவில் நாங்கள் கூட்டணி இல்லைங்கிறது திமுக தான் அறிவித்தாங்க, நாங்கள் அறிவிக்கல அப்படின்னா அந்த தோழமையை வந்துட்டு இன்னும் விரும்புகிறாங்களா? திமுக கூட அந்த தோழமை இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்களா? ஈவன் தோ இவங்க அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தாலும் இது எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம எப்படியும் எடுத்துக்கணும், அப்படியே விட்டுருங்க, அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. திரும்பவும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. டு பி ஃப்ராங்க் வித் யூ, நான் இது யாரையும் இழிவுபடுத்துறதுக்காகவும் மலினப்படுத்துவதற்காகவும் சொல்லலை. தன்னுடைய நம்பகத்தன்மை திருமாவளவன், திருமாவளவன் முற்றிலுமாக இழந்து விட்டார். கடந்த 4-5 மாதங்களாக அவருடைய செயற்பாடுகள், குறிப்பாக கடந்த 2 மாதங்களாக அவருடைய பேச்சுக்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றன என்று சொல்வது ரொம்ப சாதாரணமான வார்த்தை. பல்ட்டி அடிக்கிறதுல குட்டிக்கரணம் போடுறதுல கின்னஸ் ரெக்கார்ட் படித்து கொண்டிருக்கிறார். காலையில் ஒரு பேச்சு, நண்பகலில் ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு, ராத்திரி ஒரு பேச்சு, மறுநாள் காலையில் முதல் நாள் பேசின 5 பேச்சுக்கும் விரோதமாக இன்னொரு பேச்சு. இது வந்து சலிச்சு போச்சு. திருமாவளவனுடைய பேச்சுக்களுக்கான எதிர்வினையை கொடுத்து நம்பகத்தன்மை மிக்க ஒரு தலைவர் முற்றிலும் தன் நம்பகத்தன்மை இழந்து நிற்கிறார். அவர் ஒரு மதிக்கத்தக்க தலித் லீடர். தலித் பாலிட்டிக்ஸை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா கொண்டு போனார். அவர் 12 ஆண்டுகால மோடி ஆட்சியில் விலை போகாத இந்துத்துவ மோடிக்கு விலை போகாத ஒரே தலைவர். பல முறை நான் இதை சொல்லி இருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி காற்றுல பறந்துக்கிட்டு இருக்குது அவருடைய பேச்சுக்களால். என்றைக்கு ஜோசப் விஜய் அமைச்சரவையில் வன்னி அரசு விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் மந்திரி ஆனாரோ அந்த நிமிடமே நீங்கள் திமுக கூட்டணியில் இல்லை. இதை நீங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இது ஃபேக்ட். திமுக எதிர்க்கட்சி, தாவக ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சி மந்திரி சபையில் இடம்பெற்ற பிறகு நீங்கள் அந்த கட்சியோட அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு அந்த கட்சியோட தான் இருக்கீங்க, கூட்டணியில் இருக்கீங்க. பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். யூ ஆர் த கவர்மெண்ட். when you are the government, where is the question of having a relationship with the DMK? இந்த தோழமையோடு இருக்கும், அதோடு இருக்கும், இதோடு இருக்கும்லாம் அபத்தமான பேச்சு. இன்னும் தோழமையோடு இருக்கும். நேரில் பார்க்கும்போது வணக்கம் சொல்கிறது, அது எல்லாரையும் பார்த்து தான் சொல்கிறோம். பிஜேபிக்காரனை பார்த்தா மட்டும் மூஞ்சி திருப்பி நான் போகிறோம், வணக்கம் சொல்கிறோம், கட்டி பிடிச்சிக்கிறோம், ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்றோம், நட்போடு இருக்கிறோம். இருங்க, யார் வேணான்னா. பொலிட்டிக்கலாக என்னவா இருக்கீங்க? அந்த கொஸ்டினை ஏன் டாஜ் பண்ணுறீங்க? தானும் ஏமாந்து, தன்னையும் ஏமாற்றிக்கிட்டு, ஊரையும் ஏமாற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட 2 மாத காலங்களாக திரும்ப அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். முற்றிலுமாக தன் நம்பகத்தன்மை அவர் இழந்து விட்டார். அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சகிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு முரண்பாடுகள் ததும்பி வழிகிறது. நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், என்றைக்கு தாவேகா ஆட்சியில் இடம் பிடித்தீர்களோ அந்த நிமிடமே நீங்கள் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறிவிட்டீர்கள். இதை நீங்கள் சொல்லணும், அல்லது ஸ்டாலின் சொல்லணும், சர்டிஃபிகேட் ஸ்டாலின் கொடுக்கணும்னா, அல்லது நீங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. லெஃப்ட் கூட அந்த ஸ்டாண்ட் எடுக்கலாம், ஏன்னா அவங்க வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனால் இடதுசாரி நாங்கள் விஜய் ஆதரிக்கிறோன்னு சொல்லக்கூடிய ஃபேக்சுவல் பொசிஷன், லாஜிக்கலி கரெக்ட் பொசிஷன் லெஃப்ட்டுக்கு உண்டு. ஆனால் அவங்க கூட என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எந்த கூட்டணியிலையும் இல்லை, எந்த காலத்தில் இருந்ததில்லை. தேர்தல் என்பது, கூட்டணி என்பது இடப்பங்கீடு மட்டும்தான். திமுகவோட கூட நாங்கள் எந்த காலத்துலையும் கூட்டணியில் இருந்தது கிடையாது. இட் வாஸ் ஒன்லி சீட் அரேஞ்ச்மெண்ட்டுன்றாங்க. அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸில் அவங்க வந்து இது கொள்கை கூட்டணின்னு பேசியிருக்காங்க. இன்றைக்கி அந்த லக்ஸுரி கூட திருமாக்க கிடையாது. காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா 3 பேரும் டிஎம்கே கூட்டணியில் இல்லை. இதை வந்து ஸ்டாலின் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து, முத்திரை கொடுத்து, கழுத்து போட்டு கொடுக்கணும், அல்லது திருமாவளவன் வந்து அது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆங்கிலத்தில் சொன்னால் அந்த ஃபேக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அந்த சம்பவமே அதனுடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறது. இந்த கேள்வியை போய் கேட்குறது தான் அருவருப்பு ரிப்போர்ட்டர்ஸ்.
அது இந்த கூட்டணி குறித்த முடிவுகள் வந்துட்டு இப்போ இல்லை அப்படிங்கிறப்ப தோழமை கட்சிகளோட ஒரு மீட்டிங் நடந்தது தாவேக்கா தலைமையில், அதில் போய் பங்கெடுத்துக்கிட்டாங்கிறத பார்க்க முடியுது. அப்போ அது என்ன ஸ்டாண்டு? தோழமை கட்சி கூட விடுங்கங்க, நான் ஏன் நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்க? கவர்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா என்னங்க அர்த்தம்? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? கவர்மெண்ட்டில் யூ ஆர் த கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் டிசிஷன்றது கலெக்டிவ் டிசிஷன். ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதில் விஜய்க்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ, ஆதவர்ஜனாக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ, புஷிக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ, அதே ஈக்குவல் பொறுப்பு வன்னியரசுக்கு இருக்குது. இல்லைன்னா அதர்வைஸ் யூ ஷுட் ரிசைன் அண்ட் கெட் அவுட். கூட்டு பொறுப்பு, அமைச்சரவையில் இருக்கீங்கன்னா கூட்டு பொறுப்பு. யூ ஆர் த கவர்மெண்ட். திரு வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தமிழக இறையாண்மைக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா தமிழக இறையாண்மைன்ற வார்த்தையே தப்பான வார்த்தைங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு தான் வன்னியரசு இப்பயாவது உஷாரா எச்சரிக்கையுடன் பேசணும்? சாவரனிட்டின்றது இந்தியாவுக்கு தான் சாவரனிட்டி, மாநிலத்துக்கு என்ன சாவரனிட்டி? மாநில உரிமைன்னு சொல்லுங்கள். இறையாண்மைன்றது தப்பான வார்த்தை. திரும்ப திரும்ப போய் பிரச்சனையில் மாட்டுறாங்க. ஒருவேளை அதிமுக தரப்புல இருந்து நிறைய பேர் இங்கே தாவேக்காக்கு வரதுனால அந்த டோர் ஓப்பன்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு. அதுதான் உண்மை. அதான் அதிமுகலேருந்து நிறைய பேர் வந்து தனி மெஜாரிட்டி வந்துச்சுன்னா தமிழுக்கு ஹோல்டு போயிடும்னு திரும்ப பயப்படுறாரு. பச்சையாக சொன்னால் அவ்வளோதான், விடுங்க, ஓட்டு வடிச்சிடணும், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதுதான் முக்கியமான காரணம். அதிமுகலேருந்து ஒரு ஏன்னா 107க்கும் 118க்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப்பை எவ்வளோ தூரம் இட்டு நிரப்ப முடியுமோ அவ்வளோ தூரம் இட்டு நிரப்பணும்னு விஜய் பார்க்குறாரு. 118 எப்படியாவது அச்சீவ் பண்ணின்னு அவர் பார்க்குறாரு. அதனால் வந்து ராஜினாமாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ 7 தொகுதிக்கு எலெக்ஷன் வரப்போகுது. 7 ஜெயிச்சிட்டாங்கன்னா 117 கிட்டத்தட்ட கம்ஃபர்டபுளாக ஆகிடுவாங்க. 7ல் ஒரு 3-4 ஜெயிச்சா கூட ஒரு பீஸ்ஃபுல்லாக 110 112 வந்தால் கூட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இது வந்ததுன்னா நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, தங்களை சார்ந்திருப்பது குறைந்து விட்டால் என்ன செய்வது என்ற எண்ணத்திலும் கூட அவர் அப்படி பேசலாம். எப்படி இருந்தாலும் இப்படிலாம் பேசக்கூடாது. காலையில் மத்தியானம் ராத்திரி மறுநாள் காலையில் இன்னொரு பேச்சு, அப்புறம் எல்லாரையும் பார்த்து நான் சொன்னதை நீ மாற்றி சொல்லிட்டேன்றது, ரிப்போர்ட்டர்ஸோட சண்டை போடுறாரு. இதெல்லாம் அவர் கடந்த காலங்களில் செஞ்சதே கிடையாது. இன்ஃபேக்ட் மீடியா ரொம்ப மென்மையாக கையாளுது திருமாவை. அவருடைய முரண்பாடுகளை வைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. பட் அவங்க கட்சியிலேருந்து வெளியில் வந்த பனையூர் பாபு சொன்னது தான் அவர் மாற்றி மாற்றி பேசுகிறார். ரொம்ப ரொம்ப கண்ணியமாக அவர் சொன்னார். அதில் ஒரு எல்லை மீறி போய் கொண்டு இருக்கிறது அது. அதனால் வந்து நேற்றைக்கு கூட வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் இல்லை இருக்கிறோம் மாற்றி மாற்றி பேசுகிறதுன்றது வந்து எந்த அர்த்தமும் இல்லை. அதுக்கு இப்படியே ஒருவர் மாற்றி மாற்றி பேசி கொண்டிருந்தால் அவரை யாரும் வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. நாளைக்கு முக்கியமான கருத்துக்கள் சொன்னால் கூட யாரும் அவரை வந்து பெரிய அளவில் பொருட்படுத்த மாட்டார்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு தமிழக அரசில் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருந்தது. அதை அவர் துரதிருஷ்டவசமாக அந்த நன்மதிப்பை திருமாவளவன் இழந்து விட்டார் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய வெளிப்படையான உண்மை. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.